என்னடா ஃபர்ஸ்ட் பிரிக் கால்குலேஷன் சொல்லி கொடுத்த, செகண்டா பிளாஸ்டர் கால்குலேஷன் சொல்லி கொடுத்த, இப்ப என்ன சொல்லி கொடுக்க போற? ஒன்னும் இல்லடா, பெயிண்டிங் கால்குலேஷன் தான் சொல்லி தரேன் போறேன். பெயிண்ட் எப்பரா கால்குலேஷன் பண்றது? அதை சொல்லி தரதான் நான் இருக்குன்னு சொல்லி தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40 அடி லென்த்தும் 20 ஹைட்டும் இந்த வால்க்குனா நம்ம எப்படி பெயிண்ட் கால்குலேஷன் பண்ண போறோம்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேடா. யூஎஸ் காலானா இது ஒரு கால்குலேஷன் படி 3.785 லிட்டர். இது வந்து நம்ம வெட் வால்யூம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வால் 40 × 20 இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 800 ஃபீட் ஸ்கொயர் வரும். குவான்டிட்டி ஆஃப் பெயிண்ட் 800 / 350. இதை நம்ம வந்து டிவைட் பண்ணால் 2.285 காலான் வரும். இன்ட்டு நம்ம 3.785 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் அனுப்பிச்சா நம்மளுக்கு 8.65 லிட்டர் கிடைக்கும். இது வந்து வெறும் வெட் வாலுக்கு மட்டும்தான். வெட் வால்னா என்னடா? வெட் வால்னா இப்போ புதுசா கண்ண பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கிறது தான்டா வெட் வால். சரி, நம்ம அடுத்த ட்ரைவால் கால்குலேஷன் பார்க்க போறோம்டா. டிரைவால்னா என்னடா? டிரைவால்னா ஆல்ரெடி கட்டின பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கிறது தான்டா ட்ரைவால்க்கு. யூஎஸ் காலாம் படி 200 ஃபீட் ட்ரைவாலுக்கு. இப்போ குவான்டிட்டி ஆஃப் பெயிண்ட் 800 / 200 at 4 காலான் இன்டூ 3.785 இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 15.14 லிட்டர் கிடைக்கும் ட்ரை வால்யூம்க்கு. இவ்வளோ தானே பெயிண்டிங் கால்குலேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதுடா. நீ ஏன் நம்ம மனே செஞ்சுனுற? ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுது. வாங்க கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு வா. அவ்வளோதான் உனக்கு புரியுதுன்னு தெரியுது.